கேகேஎம்ங்கிறது அந்த காலத்து ரஷ்யா அப்படின்னு காஞ்சி மகாபிரிவா சொல்லுவா. மொத்தத்தில் கைகேயி இருந்தா இந்த விதேசத்து மாட்டு பெண்ணு பாரத தேசத்தை ஆள்றதுங்கிறது அந்த காலத்துலேருந்தே உண்டு மரபு. அதனால் வந்துட்டா. அதனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க போனோம்னா இது காந்தாரம்ங்கிற இடம். அந்த ராஜா இருந்தார் சுபாலன்னு பேர். அந்த சுபாலனுடைய ஒரு பெண் காந்தாரி, கந்தார தேசத்தை சார்ந்தவள், பரம சிவபக்தை. சிவபெருமான் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, உனக்கு புத்திராள்லாம் ரொம்ப நன்னா பிறப்பான்னுட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா அவளுக்கு ஒரு தம்பி சகுனி அப்படின்னு பேர். இவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும். பீஷ்மாச்சாரியர் கேட்டார் திருத்தராஷ்டிரனுக்கு பண்ணி வைக்கிறியான்னு. ராஜா கேட்டார் திருத்தராஷ்டிரனுக்கு வேணா பாண்டுக்கு வச்சுக்கலாமேன்னார். இல்லை திருத்தராஷ்டிரன் முதல் பிள்ளை, அவனை இருக்கும்போது ரெண்டாவதுவனுக்கு கல்யாணம் பண்ணப்படாதே அப்படின்னார். ஏன்னா அது ஒரு பாவம் இருக்குது. மூத்தண்ணா இருக்கும்போது ரெண்டாவதுவன் கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு ஒரு பாவம்னு அந்த காலத்தில் சொல்கிறா. எல்லாம் அது ஒன்றுத்துக்கு ஒரு பேர் வருது. அதனால் அந்த பாவம் ஒட்டக்கூடாதேங்கிறதுக்காக திருத்தராஷ்டிரனுக்கு பண்ணி வைக்கணும்னா, திருத்தராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியலை, இவர் முதல்ல பெண்ணு கேட்டிருக்காருன்னு தெரிஞ்சுட்ட உடனேயே காந்தாரி கண்ணில் பட்டி போட்டுன்னு வந்துடுறார். நான் அவர் கண்ணு தெரியலையா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நானும் கண்ணு பார்க்காம இருக்கேன் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணினுட்டா. சகுனிக்கு அன்னிலேன்னு ஒரு இது, இந்த பீஷ்மர் என்னமா என் அக்காளை இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ். அதனால் அவர் என்ன பண்ணார், வீட்டுக்கு மாப்பிள்ளைங்கிற மாதிரி வீட்டுக்கு மருமான்கிற பேரில் இவர் அக்காவோட கூடவே வந்துவிட்டார் ராஜ்யத்துக்கு. இது ஒரு பக்கம் ஆச்சு. அடுத்தது ஒரு ராஜா சூரன்னு பேர். அந்த சூரனுடைய அத்தைக்கு ஒரு பிள்ளை இருந்தான், குந்தி போஜன் பேர். அதனால் இந்த சூரன்கிற ராஜாவுக்கு அத்தை பிள்ளை அத்தானா இருந்தவன் குந்தி போஜன். இந்த குந்தி போஜனுக்கு பெண் வேணும்னு ஆசை, பெண் இல்லை. அதனால் என்ன பண்ணார், இந்த சூரனை பார்த்து கேட்டார். சூரன் சொன்னார், அத்தான் கவலைப்படாத, என் பெண்ணை உனக்கு நான் தத்து கொடுத்துட்றேன். அந்த பெண்ணுக்கு பிருதா அப்படின்னு பேர். வசுதேவனுடைய தங்கை, கண்ணனுடைய அத்தை. அந்த பிருதாங்கிறவளை அந்த குந்தி போஜ மகாராஜாக்கு தத்து கொடுத்துட்றார். அதனால் அவளுக்கு குந்தி அப்படின்னு பேர் வந்துடுது. அதனால் குந்தி சாதாரணமாக யார், சாக்ஷாத் வசுதேவருடைய தங்கை, வாசுதேவனான கண்ணனுடைய அத்தை. அதனால் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் அத்தை பிள்ளை மாமா பிள்ளை அந்த ஒரு உறவு. அதனால் பண்ணி கொடுத்துட்டாலாம். இப்போ சின்ன வயசில் குந்தி அரண்மனையில் இருக்கும்போது துர்வாச மகர்ஷி வந்தார். துர்வாச மகர்ஷிக்கு ஒரு சுஷ்ரூஷை பண்ணுறா. அப்பா சொல்லி வச்சுருக்காரு, இதாவண்ணா சாபம் கொடுத்துருவார், ஜாகிரதையாக இருன்னா. ஒரு நாளை இவர் நன்னா சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருக்கா. துர்வாசர் பார்த்தார், இந்த மாதிரி என்னை கோவப்படாமல் வைக்கிறதுக்கு ஒரே ஒருவள் இவள் தான், இவளுக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன். குந்தி, நீ எந்தெந்த தேவதையை நினைச்சுண்டு இந்த மந்திரத்தை சொல்கிறியோ அந்தந்த தேவதை உனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டு போயிடுவா. இவளுக்கு வயசு 12 கூட ஆகலை, சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். யம் யம் தேவம் துவமேதேன மந்திரேண வாஹயிஷ்யசி தஸ்ய தஸ்ய பிரசாதேன தவ புத்ரோ பவிஷ்யதி, உனக்கு புத்திரன் பிறப்பான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இவ ஒரு நாள் பார்த்தா சின்ன குழந்தையோன்னோ இவன் மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னா. இப்படி சூரியனை பார்த்துட்டே சொன்னால் சூரியதேவன் பிரத்யட்சமாயிட்டார். சொன்னால் உங்கள் குழந்தைய கொடுக்க போகிறேன், இதுவே ஒரு குழந்தை மாதிரி இருக்குது 12 வயசில். அதனால் ஒரு குழந்தைய கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த குழந்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கான். காதுலெல்லாம் குண்டலங்களாம் அப்படியே கவச்சங்கள்லாம் போட்டு தக தக தகன்னு மின்றதாம். பிரகாஷகர்த்தா தபனஹ சம்பபூவதயா சஹ ஆமுக்த கவச ஸ்ரீமன் தேவ கர்ப்பஸ்ரீயான்விதஹ சஹஜம் கவச்சம் பிப்ரத் குண்டலோத்யோதிதானனஹ அஜாயத சுத கர்ணஹ சர்வலோகேஷு விஸ்ருதஹ. வசுஷேணன் அப்படின்னு இவனுக்கு பேர். கர்ணன் எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. அப்பேற்பட்ட குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு அழகான கூடையில் வச்சு அமுச்சுட்டா கங்கை நதியில். அது எங்கே போய் சேர போகிறதுன்னு அப்புறம் பார்ப்போம். என்ன ஒன்று பாருங்கோ, கர்ணன்னு பிறந்தாச்சா. கர்ணனுக்கு பிற்காலத்தில் துரியோதனனோட ஒரு பெரிய மைத்திரத்துவம் ஏற்படும். ஸ்ரீ மகாலட்சுமியின் அழகை பற்றி வெங்கடாத்வரி கவி அப்படிங்கிற ஒரு மகான் 1008 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார் சம்ஸ்கிருதத்தில். அதுக்கு லக்ஷ்மி சஹஸ்ரம், சஹஸ்ரநாமம் அல்ல, சஹஸ்ரம் அப்படின்னு பேர். அந்த லக்ஷ்மி சஹஸ்ரம் 1008 ஸ்லோகங்கள், 25 ஸ்தபகங்கள். அதில் சௌந்தர்ய ஸ்தபகம்னு ஒரு இடம் வரும். அதில் மகாலட்சுமியின் கண்ணை வர்ணிக்கிறார் அந்த கவி. என்ன சொல்கிறார், மகாலட்சுமியின் கண்களை தூரக்கேந்து பார்த்தா கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் இருந்த ஒரு மைத்திரபாவம் தெரியறதுன்னார். மகாலட்சுமி கண்ணை பார்த்தா இப்படி யாராவது சொல்லுவாளா, மகாலட்சுமி கண்ணை பார்த்தா கர்ணனையும் துரியோதனையும் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னார், கர்ணம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் காதுன்னு அர்த்தம்,
திருஷ்டினா பார்வைன்னு அர்த்தம். தார்த்தராஷ்டிரஹ அப்படின்னா திருத்ராஷ்டிரன் பிள்ளைன்னு அர்த்தம், துரியோதனன் அர்த்தம். தார்த்தராஷ்டிரன்னா கண்ணுன்னு அர்த்தம். ஏன்னா திருஷ்டிக்கு உதவுறது இல்லையா? கண்ணு எப்படி இருக்கணும்னு சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரம் சொல்றது. சாமுத்ரிகான்னா சமுத்திரத்திலிருந்து வந்த ஸ்ரீ மகாலட்சுமியின் அழகை பார்த்து எழுதின சாஸ்திரம். அதனால சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரம். சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரம் சொல்றது கண்ணு எப்படி இருக்கணுங்கிறது. கடியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி பெரியவாய கண்கள். விரீணமா விரீணமா பெருக்கணுமா 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 குறுகணுமா 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 நீட்டணுமா 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 காது வரைக்கும் போகணுமா. ஆழ்வார் ரங்கநாதருடைய கண் அப்படி இருக்குன்னார். கடியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்களோடு கூடியவனேன்னர் திருப்பான் ஆழ்வார். அந்த கண்களை ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் வர்ணிக்கிறார். கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷண. கண் எப்படி இருக்குன்னார் பெருமாளுக்கு. கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணர். அதனால கண் அவ்வளவு நீண்டு இருக்கணுமா. அழகான கண்ணுனா நீண்டு இருக்கணுமா. மகாலட்சுமிக்கு கண் எப்படி இருக்கு? தார்த்தராஷ்டிரமா ஆரம்பிச்சு கர்ணம் வரைக்கும் நீண்டு இருக்கு. தார்த்தராஷ்டிரம்னா கண்ணு, கர்ணம்னா காது. தார்த்தராஷ்டிரம்னா துரியோதனன், கர்ணன்னா கர்ணன். கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் மைத்திரத்துவம் ஏற்பட்டு கொடுத்துன்னார். மகாலட்சுமி கண்ணை தூரக்கேந்து பார்த்தா, ஆனா கிட்டக்க போய் பார்த்தா அர்ஜுன கிருஷ்ண சம்யோகம் தெரியறதேன்னார். ஆர்ஜுனம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் வெள்ளைன்னு அர்த்தம். ஏன்னா பாண்டுவின் பிள்ளை தானே அவன். பாண்டவன், பாண்டவன்னா என்ன? பாண்டுவின் பிள்ளை. பாண்டுனா வெள்ளை, வெள்ளக்காரனின் பிள்ளை. அதனால கண்ணை நீங்க பார்த்தா வெள்ளப்பகுதி இருக்கா, அதுக்கு ஆர்ஜுனம்னு பேரு. கருப்பா ஒரு பகுதி இருக்கா, கிருஷ்ணம்னு பேர், கருப்பு. அதனால கிட்டக்க போய் பார்த்தா கிருஷ்ண அர்ஜுன சம்யோகம், தூரக்கேந்து பார்த்தா தார்த்தராஷ்டிர கர்ண மைத்திரம் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த கவி என்ன அழகா எடுக்கிறார் பாருங்க. அப்பேற்பட்ட கர்ணனை விட்டுட்டாளாம். சூரன் மாமகள் சூரனது அருளினால் குலுங்கி கன்னிகையாகி வார் மாமணி கவச குண்டலங்களுடன் வருமகன். அந்த சமயத்துல குந்திபோஜ மகாராஜா என்ன பண்ணாராம்? தன் பெண்ணான குந்தியான பிருத்தாவை, அழகாக இருக்கக்கூடிய குந்தி ரொம்ப அழகா. கிருஷ்ணர் ஏன் அழகுன்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு ஆண்டாள் சொன்னா, ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம். ஏன்னா யசோதைக்கு கண்ணு நன்னா இருக்கான். ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம், அதனால கிருஷ்ணர் நன்னா இருக்கான்னார். நீங்க உடனே சொல்லப்படாது, இல்லை தேவகிக்கு தானே பிள்ளை. அந்த யசோதை தன் பிள்ளைன்னு தானே நினைச்சுட்டு இருந்தா. அம்மாவுக்கு அழகா இருக்கு கண்ணு, பிள்ளைக்கு நன்னா இருக்கு. அர்ஜுனன் ஏன் அழகா இருக்கான்னார்? குந்தி ரொம்ப அழகா. சத்வரூப குணோபேத. ஏன்னா அந்த காலத்துல அர்ஜுனன் மாதிரி ஒரு அழகனை ஈண்டெடுக்கணும்னா அம்மா எப்படி இருந்திருப்போம்? ஏன்னா அந்த காலத்துல எல்லா பெண்களும் பெட்ரூம்ல ஒரு பெரிய போட்டோ அர்ஜுனந்து மாட்டி அவனையே பார்த்துட்டு இருப்பான். அந்த காலத்துல அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவா இருந்தான். அதனால அந்த அர்ஜுனனுடைய அம்மா எப்படி இருந்திருப்போம்? சத்வரூப குணோபேத தர்ம ராமா மகாவிரத துஹிதா குந்தி போஜஸ்ய பிருதா பிருதுலோச்சனா. ரொம்ப அழகா இருப்பலாம். ஸ்வயம்பரம் வச்சார். ஸ்வயம்பரம் வச்சவன பாண்டுவும் வந்திருக்கார். பாண்டுவின் அழகுல மயங்கி போயிட்டா இவோ. அதனால மாலை இட்டாள். பாண்டுக்கும் குந்திக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. பீஷ்மர் நினைச்சார், இந்த ஹஸ்தினாபுரத்தை ரட்சிக்கணும்னா, அதான் அந்த காலத்துல நாட் ஆல் மேரேஜஸ் வேர் born out of lust. Not all marriages were born out of love. Many marriages were born out of the lust for kingdom. புரியுறதா? இப்போ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அந்த ராஜ்யத்தில் பாதி கிடச்சிரும், தனம் கிடச்சிரும். இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் சம்ஜவுதான் பண்ணிப்பா. அந்த காலத்தில் மீராபாய் இருந்தா. மீராபாயுடைய அப்பா சிறு வயதிலேயே பரமதிச்சிட்டார். அம்மாவும் பரமதிச்சிட்டா. வீர்குமாரியும் போனவுடனே சுல்தான் சிங்கும் போனவுடனே தாத்தா கிட்ட தான் வளர்றா. தாத்தா இருந்த காலத்தில் மேட்டாங்கிற ராஜ்யத்தில் இருந்த ராஜாவுக்கு எப்படியாவது இந்த ராஜ்யத்தை இழுத்துக்கணும்னு ஆசை. அவனுக்கு 4 பிள்ளை. முதல் ராஜாவுக்கு போஜன்னு பேர். சொன்னார், ஒன்றும் ராஜ்யத்தை என்கிட்ட கொடுத்துரு, இல்லாட்டா உன் பெண்ணை எனக்கு கொடுத்துருன்னார். அதனால மீராவை அந்த போஜராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஆனால் அந்த போஜராஜா தான் இவளை சந்தேகப்பட்டுட்டே இருந்தார். விஷத்தை கொடுத்துட்றார். விஷ கா प्याला राणा जी ने भेजा, विष का प्याला राणा जी ने भेजा, पीवत मीरा हसी रे पग घुंघरू रे, पग घुंघरू रे,
पग घुंघरू बांध मीरा नाची रे, पग घुंघरू बांध मीरा नाची रे, मैं तो अपने नारायण की, मैं तो अपने नारायण की पीवत अपनी हंसी रे, पग घुंघरू रे அப்படின்னு அந்த காலத்தில் மீராவுடையதை விஷுகாப்பியாலா ராணாஜினே பேஜா அப்படின்னார். அதனால் மோஸ்ட் ஆஃப் சச் மேரேஜஸ் வேர் லைக் தட். அதனால் பீஷ்மர் பார்த்தார் பாண்டுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுள்ளாமேன்னு பக்கத்து தேசம் மத்ரதேசத்து ராஜா கிட்ட போய் கேட்குறார், உன் பெண்ணை நீ மாதிரியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறியான்னு. அவர் சொன்னார், பண்ணி கொடுக்குறதுல எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஐ கேனாட் அஷ்யூர் யூ. ஆனால் ஒன்றும், ஏன்னா எங்கள் குலத்தில் என்ன வழக்கம்னா யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமோ மாப்பிள்ளை வீட்டுக்காரா எங்களுக்கு தனம் கொடுக்கணும். அதான் பண்ணி கொடு. பீஷ்மர் பார்த்தார், லெட் மீ கிவ் லிட்டில் அண்ட் கெயின் சம்திங் பேக் இன் அ பிகர் வே அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணார். குல தர்மஹாசனோ வீர பிரமாணம் பரமம் ச தத் தேனத்வாம் ந பிரமீதேதத் சந்திக்தம் வச்சோரிஹன். பெண்ணுக்கும் தனம் கொடுத்து கல்யாணம் பண்ண வேண்டாம், பிள்ளைக்கும் தனம் கொடுத்து கல்யாணம் பண்ண வேண்டாம். முக்கியமானவர்கள் பெண்ணும் பிள்ளையும். இந்த டௌரிங்கிற கான்செப்ட் ரெண்டு பக்கமும் இருக்கப்படாது. ஒன்றும் நிறைய இடங்களில் நான் எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஒன்று, நீங்கள்லாம் வயசில் மூத்தவா, வயோவிருத்தைஹி ஞானவிருத்தைஹி ஷீலவிருத்தைஹி, வயசில் மூத்தவா, பல நல்ல விஷயங்கள் கேட்டவா, ஆச்சாரியாள் கீழெல்லாம் காலக்ஷேபம் பண்ணவா. அதனால் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் எல்லா இடத்துக்கும் போகும்போது பண்ணுவேன், கல்யாணங்கள் ஆற்றுல பண்ணும்போது ஷேர் த எக்ஸ்பென்சஸ். பெண்ணு வீட்டுக்காராதான் செலவு பண்ணணுங்கிற அந்த எங்கேயோ எழுதி வைக்கலை. எங்கேயாவது யஜுர்வேதத்துலேயே சாமவேதத்துலேயே எழுதி வச்சுருக்கா? ஏதாவது வரி இருக்கா? இல்லை எங்கள் பெரியவாள்லாம் அப்படி பண்ணியிருக்கான்னா அந்த மாதிரி வச்சுக்கூடாது. ஏன் பெண்ணை பெற்றவா தான் ஏன் செலவு பண்ணணும்னு ரூல்? ஏன் பிள்ளை பெற்றவா பண்ணக்கூடாதா? ஏன்னோ பிள்ளையை பெற்றுவிட்டேன் அதனால் என்ன? இப்போ என் பத்னி என்னை விட ஜாஸ்தி வாசிச்சிருக்கா, என்னை விட நன்னா சம்பாதிக்கிறா, நல்ல வேலை பார்க்குறா. அப்படி இருக்கும்போது வை ஷுட் வி நாட் ட்ரீட் the man and the woman equally? ஏன் அப்பா அம்மா பெண்ணை பெற்றவா அத்தனையும் நின்ன காப்பி டீலேருந்து அவள் எல்லாருக்கும் செலவு பண்ணணும்? இவள் உய்யாரமாக மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாரும் கொடுக்கணும். அது நான் வேண்டான்னு சொல்லலை. இப்போ வேதம் சொல்லியிருக்கு, மந்திரங்கள் இருக்குது. ஒரு நாள் அந்த மாப்பிள்ளைக்கால அந்த மாமனார் அலமணம், மூத்தவராக இருந்தாலும் அனுப்பணும். ஏன்னா அவர் அன்னைக்கு வேதம் சொல்கிறது அன்னைக்கு மட்டும் இந்த மாப்பிள்ளை விஷ்ணுவா வரனா பாவிக்கிறேன். அவ்வளோ சமத்தாக இருந்தால் மாக்கினாலும் இருந்தால் மாமனார் பண்ணுவார். அப்புறம் அது அஷடா மாறி எடுத்தானே ஜாமாதா தசமோ கிரகானா இருந்தால் ஏன் முதல் நாள் பண்ணோம்னு வருத்தப்பட வேண்டிய நிலை வரும். அதனால் அது பண்ணணும். ஆனால் செலவை பாதி பாதி பிரிச்சுண்டா wouldn't it be a less of a burden? இது நம்ம ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும். இது பெரியவா பண்ணியிருக்காளா, ட்ரெடிஷனை மாற்றலாமா? இப்போ எல்லாம் நடக்கக்கூடிய கல்யாணங்களில் என்ன ட்ரெடிஷனோடியாக நடக்கிறது இல்லையா? வரக்கூடிய மாப்பிள்ளையோ மாட்டு பொண்ணோ அதே குலம் அதே கோத்திரத்தோடையாக வந்துட்டுருக்கா. அங்கே மட்டும் ட்ரெடிஷன் மாறும்போது கேள்வி கேட்கல, ஏன் இது மட்டும்? அதனால் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணணும். ஆஸ் வி ப்ரோக்ரெஸ் போத் டெக்னாலஜிக்கலி அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஈவன் அவர் மைண்ட் செட் ஷுட் ப்ராக்ரெஸ். பல இடங்களில் நம்ம சாஸ்திரத்தை கடைப்பிடிச்சின்னு வரலாம். அந்த காலத்துலேயும் மகாபாரத உபன்யாசம் இன்றைக்கோ நடக்கிறது, அன்றைக்கோ ராமாயண பாராயணம் இன்றைக்கோ நடக்கிறது, அன்றைக்கோ ராமர் போய் கோவிலில் ரங்கநாதரை போய் சேவிச்சார், இன்றைக்கோ நம்ம திருவம்பாடியில் போய் கிருஷ்ணரை சேவிக்கிறோம். இந்த சாஸ்திரங்கள்லாம் கடைப்பிடிப்போம், அனுஷ்டானங்கள்லாம் கடைப்பிடிப்போம். அன்றைக்கோ நம்ம பெரியவாள்லாம் ஸ்ராத்தம் பண்ணால் இன்றைக்கோ நம்ம பண்ணணும், அன்றைக்கோ தானம் பண்ணால் இன்றைக்கோ நம்ம பண்ணணும், கல்யாணம் மந்திர ரூபமாக பண்ணி வச்சா இன்றைக்கோ நம்ம பண்ணணும். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கெல்லாம் தெரியாததில்லை. பெரியவா இங்கே நிறைய பேர் என் தாத்தா பாட்டி வயசில் கூட இருக்கேள். உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது 500 ரூபா 400 ரூபாயில் முழு கல்யாண செலவே ஆகிட்டுருக்கும். அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு. இப்போது ஒரு இலை 800 ரூபாங்கிற கணக்குலலாம் சொல்கிறா. ஒரு இலை அதில் எவ்வளோ பேர் மிச்சம் பண்ணுறா. அதில் வரவா பார்த்தேன்னா 500 பேர், 500 × 800 பார்த்துக்கோங்க ஒரு வேளைக்கு. இந்த மாதிரி 4-5 வேளை பண்ணி போட்டு ஒரு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ரூமை ஏற்பாடு பண்ணி, ஏன்னா அந்த காலத்தில் எல்லாரும் ஒரே ஹாலில் படுத்துப்பா. இப்போ எல்லாரும் வரவாளுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு இன்விடேஷன் எடுத்துட்டேன்னா அதில் என்னென்ன விதங்கள் வந்திருக்கு. ஐயோயோ, நீலத்தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரான்னு ஒரு பக்கம் நீல கலர், அதில் சென்ட் அடித்த இன்விடேஷன், அதில் பிரமாதமாக அதில் ஒரு சாக்லேட் போட்டு அனுப்புகிறா. என்ன இன்விடேஷன்லாம் இப்போது அது ஒரு புஸ்தகம், அதுவே ஒரு கிரந்தமாக நம்ம ஆற்றுல வச்சு கொண்டாடலாம். ஏன்னா அத்தனை பெருமாள் ஃபோட்டோ கூட போகிறவாளுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டு, அதுக்கு ஒரு பாத்திரம் கொடுக்குறா. எவ்வளவு செலவு. போகிறவாளுக்கெலாம் பட்சணம் கொடுக்கணும், கட்டு சாதம் கொடுக்கணும்.
இப்போல்லாம் ஒரு 10-20 லட்சங்கிறது நான் சும்மா பேருக்கு சொல்கிறேன், அதுக்கு மேலேயே ஆறுது. ஏன் ஒத்தரையே அதை சமாளிக்கணும்? 2 பேரும் ஏற்றுக்கலாம் இல்லையா? எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்? இந்த கல்யாணமும் நடந்திருக்கேன். மதுர தேசத்து ராஜா தனத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோங்கிறார். Namaskaram. In the coming months of January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.